பாய், நாளைக்கு பார்க்கலாம். இவனுக்கு என்னாச்சு? என்னாச்சு டாகி? ஏன் இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்க? இந்த ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள ஏதாவது இருக்கா என்ன? உள்ள யாரோ இருக்காங்க. இரு, இப்ப பாத்துடலாம். யாரோ ஒருத்தர் திருடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். கம் ஆன், லெட்ஸ் கோ. ரேவா, சீக்கிரமா லட்டு சிங் சாருக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சிவா. ஓஹோ, ஹலோ, லட்டு சிங் பேசுறேன். என்ன என்னோட ஏரியாவுல திருட்டா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல. லட்டு சிங் சார், உங்க டயலாக் நிறுத்துங்க. இது டயலாக் பேசுறதுக்கான நேரம் இல்ல. நீங்க சீக்கிரமா வாங்க. நான் அந்த திருடனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவன் வேலி பக்கமா போயிட்டு இருக்கான். ஓகே, நான் வந்துகிட்டு இருக்கேன். ஏய் கான்ஸ்டபிள், ஸ்டாப். ஏய் நிறுத்துன்னு சொல்றல. கான்ஸ்டபிள், நிறுத்தியா? இருங்க சார். ஐயா, எங்க இருக்கான்? எங்க இருக்கிறான்? எங்க இருக்கான் அந்த திருட்டு பையன்? அந்த பக்கம் சார். அங்க பாருங்க, அங்க இருக்கான். ஏய் கான்ஸ்டபிள், போ, சீக்கிரம் போ. அந்த திருடனை பிடிக்கணும், புரியுதா? நில்லுங்க லட்டு சிங் சார், நில்லுங்க. நோ 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 நோ, நிக்கிறதுக்கெல்லாம் டைமே இல்ல. ஏய் கான்ஸ்டபிள், சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் நின்னுட்டு இருக்க? இப்போ பாருங்க சார். என்ன பண்றீங்க சார்? கண்ணு தெரியல சார். விடுங்க சார், வண்டி வரணும். இங்க ரோடும் இல்ல, எதுவும் இல்ல. நம்ம மோட்டார் சைக்கிள் எப்படியா போகும் சொல்லு?
எப்பா, வலிக்குது உங்களுக்கு பின்னாடி. ஒண்ணும் ஆகலையே. ஓஹோ ஏ நான் தப்பிச்சிட்டேன்ல. அந்த திருடனும் உங்களை மாதிரியே தப்பிச்சு போயிட்டு இருக்கா சார். லட்டு சிங்கோட கையை ரொம்ப பெரிய கை தம்பி சிவா. இங்க இருந்து தப்பிச்சு அவன் எங்க போயிருவான்னு சொல்லு பாப்போம். இங்க இருந்து 50-100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவன் கூட திருடன் விட்டுருவான். ஏன்னா லட்டு சிங் வருவான், அவனை பிடிச்சு ஜெயில போடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். லட்டு சிங்க பார்த்தா இந்த உலகமே அதிரும்ல, புரியுதா? சார் இந்த ஊர்ல நீங்க மட்டும் இல்ல சார், உங்க டயலாகும் பயங்கர ஃபேமஸா இருக்குது சார். லட்டு சிங் சார் ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த திருடன் பார்க்க ஒரு ஜோக்கர் மாதிரி இருந்தான். அப்படின்னா அவன் கண்டிப்பா ஒரு சர்க்கஸ்ல இருந்து தான் வந்திருக்கணும். சர்க்கஸ் தான் இப்ப நம்ம ஊர்ல போயிட்டு இருக்குல்ல சார், பிளானட் சர்க்கஸ். அவன் அந்த சர்க்கஸ் சேர்ந்தவனா தான் இருக்கணும். வாங்க அங்க போய் பார்க்கலாம் சார். வந்துகிட்டு இருக்காரு நம்மளோட ஜோக்கர் குங்குரோவும் அவனோட நண்பர்களும். ரேவா, நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. நான் அந்த ஜோக்கரோட டென்ட்ல போய் ஏதாவது திருட்டு பொருள் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். ஓகே சிவா. ஆ. ஒண்ணுமே இல்லையே. அச்சோ. ரேவாதாப்பா சொன்னா நீ அந்த ஜோக்கர் டென்ட்ல எதையோ தேடிக்கிட்டு இருக்கேன்னு. இங்க பாரு சிவா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்லணும். இந்த லட்டு சிங்குக்கு தெரியாம நீ எந்த பிரச்சனையிலையும் தலையிடக்கூடாது, புரிஞ்சுதா? அப்புறம் அந்த டென்ட்ல உனக்கு ஏதாவது தடயம் கிடைச்சதா சொல்லு. இல்ல, இந்த டென்ட்ல எதுவுமே கிடைக்கல. ஒருவேளை அவன் வேற எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கணும்னு இங்க நினைக்கிறேன். பாரு, எந்த ஆதாரமும் இல்லாம நான் யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது பாத்துக்க. ஜோக்கர் ட்ரெஸ்ல வேற எந்த திருட்டு பயலாவது இந்த காரியத்தை செஞ்சிருக்கலாம்ல. யாருக்கு தெரியும் அவன் உண்மையிலேயே ஜோக்கரோ இல்லையோ. சிவா, அந்த சர்க்கஸ் கோமாளி இல்ல வேற யாரோ தான் திருடி இருக்காங்கன்னு எப்படி உன்னால சொல்ல முடியுது? அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? நான் அந்த டென்ட்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்க போனேன்ல, அப்ப அவரு ஷோல இருந்தாரு. நான் அந்த டென்ட்ல தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜோக்கர் உள்ள வந்து Dress சேஞ்ச் பண்ணிட்டு போனாரு. ஆனா என்னால முகத்தை சரியா பார்க்க முடியல. ஆமா ஆமா, அவர் ஷோல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி அவரால டென்ட்குள்ள வர முடியும்? Dress சேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பினாருனா உடனே ஷோ முடிச்சிட்டு எப்படி ஜோக்கர் Dressல வர முடியும்? எனக்கு என்னமோ அது ஒரு ஏலியன் ஜோக்கர்னு தோணுது. யோடி, உனக்கு எல்லாத்துலயும் ஏலியன் தான் இருக்குமா என்ன? எனக்கு என்னமோ அந்த வேலி கிட்ட போய் பார்த்தா அதாவது கிடைக்கும்னு தோணுது. ஒருவேளை அங்க நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் இல்லையா? லட்டு சிங் சாரையும் அந்த இடத்துக்கு வர சொல்லலாம். எஸ், க்ளூவை கண்டுபிடிக்கிறதுல நான் தான் கில்லாடியாச்சே. உங்களுக்கு தெரியுமா, ஒரு தடவை எங்க போனீங்க? என்னடா போயிட்டீங்க? ஏய் சிவானி, உங்களுக்கு பக்கத்துல ஒரு
எப்ப கான்ஸ்டபிள் என்னையா வண்டி ஓட்டுறீங்க? நான் எங்கப்பா ஓட்டுனேன் இந்த கான்ஸ்டபிள் பயபுல தான் வண்டியை மிக்க ஓட்டுனேன் நன்றி ஏய்யா இப்படி வண்டியை ஓட்டுனேன் இப்படி எல்லாம் வண்டியை ஓட்டக்கூடாது கான்ஸ்டபிள் லட்டு சிக்கு ஏதாவது ஆயிட்டா அத விடுங்க சார். வாங்க, இங்கதான் அந்த திருடன் கீழே இறங்குனா. வாங்க இங்க போய் பார்க்கலாம். இங்க எதுவும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. சிவா என்னன்னு தெரியலையே என்ன உங்களுக்கு அவனோட கண்ணாடி உடைஞ்சிருக்குன்னா நிச்சயமா அவன் வேற ஒரு கண்ணாடி வாங்குறதுக்கு கண்ணாடி கடைக்கு போயே தீருவான். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கண்ணாடி கடையும் நம்ம வாட்ச் பண்ணணும். நிச்சயமா ஏதாவது ஒரு கண்ணாடி கடைக்கு அவன் வருவான். நான் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்றேன். எல்லா கடையிலயும் கான்ஸ்டபிள நிறுத்துறேன் பாருங்க. எல்லா கடையிலயும் வேணாம், வேதாஸ் ஆப்டிகல்ஸ்ல மட்டும் ஆளுகளை நிறுத்துங்க. ஏன்னா வேதாஸ் ஆப்டிகல்ஸ்ல மட்டும்தான் ஒரே நாள்ல கண்ணாடியை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சர்க்கஸ்காரங்களுக்கு இதுதான் கடைசி நாள் வேற. அந்த திருடனுக்கு நிச்சயமா இன்னைக்கு கண்ணாடி கிடைச்சே ஆகணும். சோ வேதாஸ் ஆப்டிகல்ஸ்க்கு தான் அவன் வந்திருப்பான். You are under arrest. உனக்கு என்ன பத்தி சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருடன் கூட லட்டு சிங் பேரை கேட்டா சும்மா திருட்டு தொழிலையே நிறுத்திடுவான். ஏய் நில்லு. ஏலே என் டைலாக முழுசா கேட்டாவது போடா. மொட்டை மாடுல டீ குடிக்கிறது என்ன? இது என்னது மொட்டை மாடுல சைக்கிள் ஓட்டுற பேச்சனா? யாராவா என்னோட துணி என்னோட துணி யாருக்கிட்ட ஏய் கான்ஸ்டபிள் ஐயோ எங்கயா வண்டியை கொண்டு போயிட்டீங்க? எனக்கு முன்னாடியே அந்த டவுட் இருந்தது. திருட நிச்சயமா ஜோக்கரா இருக்க மாட்டான்னு. நீ ஜோக்கர் ட்ரெஸ்ல வந்து திருடுறதால உன் மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு நீ நினைச்சிருக்க. அப்படியே மாட்டினாலும் ஜோக்கர் தான் மாட்டுவான். இங்க பாரு சின்ன பையா, நீ என்னோட வழியில வராத. அப்படி வந்தா பயங்கரமா வாங்கி கட்டிப்ப. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய்
சார் ஓடிடாதீங்க, அப்படியே அசையாம நில்லுங்க சார். செய்யக்கூடாதா? பியூட்டிஃபுல்லா சஜஷன் கொடுக்குறிய நீ. நான் அசையாம நின்னாக்கா இந்த சிங்கம் கஷ்டப்படாம சாப்பிடும். அதுதானே உன் ஐடியா? லட்டு சிங் சார், இந்த பக்கம் சீக்கிரம் வாங்க. போலீஸையா நீ துரத்துறியா? ஏய் நோ. அங்கிள், ஹலோ. ஒளிஞ்சுக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அங்கிள், நீங்க என்ன பண்றீங்க? ஷிவா, என்னோட பேரு ஷிவா. அங்கிள், டைட்டா புடிங்க. இங்க இருந்து கீழே விழுந்தீங்கன்னா எல்லா ஸ்டண்ட்டும் மொத்தமா முடிஞ்சிரும்.
இவன் பையன் கிடையாது. இவன் நிச்சயமா பையனே கிடையாது. இவன் பையன் கிட்டப்ல இருக்கிற ஒரு பெரிய ஆளு. இவன் ட்ரெஸ்ஸ கழட்டி பாருங்க சார். Now you are under arrest. சிவா, இந்த சூர்யாவை நீ பொடிச்சு கொடுத்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய வேலை பண்ணிருக்கப்பா. இல்லனா இவனால எங்க சர்க்கஸ் கம்பெனிக்கே ரொம்ப கெட்ட பேர் ஆயிருக்கும். ரொம்ப நன்றி சிவா. 3 cheers for Shiva. Hooray! 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 ஏய் டாகி, தனியா போகாத, நில்லு. அட, இது டால்பின் ஆச்சே. இங்க எப்படி வந்தது? இதுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தண்ணி திடீர்னு அதிகமா வந்ததால இந்த மீன் இந்த பக்கம் வந்திருக்கும். தண்ணி குறைஞ்சிடுச்சு. இதால இப்ப இங்க இருந்து திரும்பி போக முடியல. தேங்க்யூ டாகி, நீ சரியான நேரத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்த. நீங்க எல்லாரும் டால்பின் மேல சீக்கிரமா தண்ணியை ஊத்துங்க. உடனே எங்க போ. இவ்வளவு பெரிய டால்பினா? சின்ன பசங்களா, உண்மையிலே நீங்க பட்டைய கிளப்பிட்டீங்க. இப்ப இந்த பெரிய டால்பினை எவ்வளவு பணத்துக்கு விற்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? போங்க போங்க, இங்க இருந்து போங்க. போயிட்டு சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்க போங்க. இங்க பாரு, இந்த டால்பினை பத்திரமா பாத்துக்கோ. அதுக்குள்ள நான் ட்ரக்க கொண்டு வந்துட, புரியுதா? இந்த பெரிய டால்பினை ட்ரக்ல லோட் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். நம்ம காட்டுல மழை பெய்யுது. இல்ல அங்கிள், எனக்கு சாக்லேட்லாம் எதுவும் வேண்டாம். முக்கியமா நான் இந்த டால்பினை இங்க இருந்து எடுத்துட்டு போக விட மாட்டேன். இதுக்கு உடம்பு சரியில்லை. இதுக்கு மருந்து கொடுத்தாகணும். ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன கொழுப்பா? இந்த செல்வாக்கு கோவம் வந்துன்னா தூக்கி போட்டு மெதிச்சிடுவேன் சின்ன பையா. முதல்ல இங்க இருந்து போங்க. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். பையனை பையன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்களா? சிவா, என்னோட பேரு சிவா. ஏய், சிவா பேச்சு கம்மி, இவங்கிட்ட ஆக்ஷன் அதிகமா இருக்குது. இவனை போட்டு மெதிங்க. என்ன பல்பு ஃபியூஸ் போயிடுச்சா? முதல்ல நாம இங்க இருந்து ஓடி போயிடலாம். நம்ம பையன் ஆக்ஷன் மேல ஆக்ஷனா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். முடியலடா சாமி. இவங்க திரும்பி வருவாங்க. அதுக்குள்ள நம்ம டால்பினை பாதுகாப்பா வச்சாகணும். அது அந்த பக்கம் போன நேச்சுரல் ஃபாண்ட் இருக்குப்பா. அங்க இந்த டால்பினை வச்சுக்கலாம். ஆனா அங்க வரைக்கும் எப்படி இதை கொண்டு போறது? ஒரு வழி இருக்கு.
டால்ஃபி, நீ இங்கேயே இருன, நாங்க போய் உனக்காக சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரோம். ஓகே வாங்க, நம்ம போய் இந்த டால்பின் வந்த வழியை மூடியாகணும். அப்பதான் இந்த டால்பினுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இல்லனா இந்த டால்பின் இங்க இருக்குன்னு தெரிஞ்சிரும். வாங்க சீக்கிரம் போலாம். சிவா, இவ்ளோ மீன் எடுத்துக்கிட்டு எங்க போற? பாட்டி, நாங்க இந்த கடல்ல இருந்து வந்த டால்பினுக்கு சாப்பிட கொடுக்க போறோம். இங்க பாரு சிவா, கடலோரத்துல மட்டும்தான் விளையாடணும், என்ன தண்ணில எல்லாம் இறங்கி விளையாடக்கூடாது. டால்ஃபி, டால்ஃபி, இங்க பாரு, உனக்காக சாப்பிட என்ன கொண்டு வந்திருக்கோன்னு. இந்த சிவா, நான் ஒரு தடவை ஊருக்கு போனப்ப இதே மாதிரி ஒரு ஷார்க்கு கரையோரம் ஒதுங்கி இருந்தது. அது ஒரு பெரிய காட்டுப்புலி அட்டாக் பண்ணிச்சு. நல்ல வேளை சரியான நேரத்துக்கு நான் போனேன். இல்லனா எதுக்கு இப்ப தனியால அட்டாக் பண்ற? அதுக்கே தெரிஞ்சு போச்சு நீ நல்லா போய் சொல்றேன்னு. பாவம், எங்க ஊர்ல பீச்சே இல்ல, அப்புறம் ஷார்க் எப்படி வரும்? நாம இந்த டால்பினை கொண்டு போய் பேசாம கடல்லே விட்டுலான்னு தோணுது சிவா. இப்ப வேண்டாம் ரேவா, இதோட உடம்பு இன்னும் சரியா குணமாகல. அது மட்டும் இல்லாம அந்த ஆள் இதை இன்னும் கடல்ல தேடிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். வேணா அது வரைக்கும் நாம இந்த டால்பிக்கு ஸ்டண்ட் சொல்லி கொடுக்கலாம். ஆமா, டால்பின்ஸ் எல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமா கத்துக்குமா. யூடி, நீ இந்த ரிங்க புடிச்சுக்கோ. ஆமா ஆமா, நானும் இதே மாதிரி தான் ஷார்க். தயவு செஞ்சு நீ ஷார்க் ரீல் விடுறத நிறுத்தினா நல்லா இருக்கும். அதுக்கே பிடிக்கல. டால்ஃபி, இங்க பாத்தியா ரிங்? நீ வேகமா நீந்திட்டு வந்து பறந்து இதுல வந்து தாவணும். அப்படி பண்ணா உனக்கு சாப்பிடுறதுக்கு ஃபிஷ் கிடைக்கும், சரியா? ரொம்ப விளையாடுறியே. ஏய் டால்ஃபி, இப்படி இல்ல, அந்த ரிங்குக்குள்ள போயிட்டு நீ அந்த பக்கம் வரணும். ஒன் மோர் டைம். என்ன தலையாட்டுற? இதெல்லாம் ஈஸி தான் பண்ணு. இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல தெரியுமா? ஒரு தடவை எங்க ஊர்ல போதும். இல்ல இல்ல டால்ஃபி, அப்படி இல்ல. இரு, எப்படி பண்ணணும்னு டாகி உனக்கு பண்ணி காட்டுவான். அத போடு. Come on, doggy, jump. சூப்பர் டாகி. பார்த்தல டால்ஃபி, இதே மாதிரி தான் பண்ணணும்.
டால்ஃபி, நீ இங்க இல்ல, தண்ணியில போய் பண்ணு. எஸ். இதெல்லாம் ஒரு மேட்ரா? ஒரு தடவை எங்க ஊர்ல ஒரு திமிங்கலம் இருக்குல்ல. கம் ஆன் சிவா, நம்ம டால்பினுக்கு இனி நிறைய ஸ்டன்ட்ஸ் கத்து கொடுக்கணும். ஓகே டால்ஃபி, இப்ப நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போயாகணும். நாளைக்கு நீயும் உங்க வீட்டுக்கு போகணும். குட் நைட். எனக்கு என்னமோ டால்பின் நம்மளை விட்டு போறதுக்கு விருப்பப்படலன்னு தோணுது. டால்ஃபி, நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். இன்னைக்கு இல்லைனாலும் வேற என்னைக்காவது யாராவது உன்னை பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை தான் ஆகும். எங்களுக்கு உன்னை விட்டு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர். டால்ஃபி, 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 டால்ஃபி. நல்ல வேலை அதுவா போயிடுச்சுப்பா. நான் என்ன சொன்னாலும் சும்மா வந்து என் மூஞ்சில தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்ததுப்பா. ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குல்ல. வாங்க வாங்க, உங்க ஊர்ல டால்பின் ஷோ. இது வரைக்கும் நீங்க பார்க்காத டால்பின் ஷோ. சீக்கிரம் வாங்க, உடனே ஆரம்பிக்க போகுது. சீட் எல்லாம் கம்மியா இருக்கு மக்களே. முன்னாடி வரவங்க முன்னாடி உட்காரலாம். டால்பினோட மாயாஜால வித்தைகளை பார்க்கலாம். ரேவா, இந்த டால்பின் பண்ற ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே நம்ம டால்ஃபி மாதிரியே இருக்குல்ல. ஆனா நம்ம டால்பின் எங்க எப்படி வந்திருக்கோம்? ஆமா ஆமா, இது நம்ம டால்பினே தான். பாத்தியா, கரெக்டா குறிப்பாத்து என் மூஞ்சில தண்ணி அடிச்சது. லட்டு சிங் சார், இது நாங்க பாதுகாத்து வச்ச அதே டால்பின் தான். இவங்க அதை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படின்னா கண்டிப்பா திருடனால தப்பிச்சு போகவே முடியாது. பாத்துக்க, அது ஏன்னு தெரியுமா? லட்டு சிங் பேரை கேட்டாலே 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திருடன் கூட. நான் சொல்றேன், எந்த திருடனும் லட்டு சிங்க பார்த்தா அப்படி பயப்படுவான். இதுதானே நீங்க சொல்ல வந்தீங்க லட்டு சிங் சார்? கரெக்ட் தான். என்ன பத்தி எல்லாருமே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. லட்டு சிங் சார், நான் சொன்னது இவங்க தான். எங்க டால்பினை கொண்டு வந்தது இவங்களே தான். ரொம்ப மோசமானவங்க. எங்க கிட்ட இருந்து அந்த டால்பினை திருடிட்டு வந்து இங்க இவங்க அதை வச்சு ஷோ காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய், இது உங்க டால்பின் சொல்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? எல்லா டால்பினை பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ரூஃபா வேணும்? இருங்க வரேன். ஏய் டால்ஃபி, கம் ஆன், கம் ஹியர். உண்மையதான் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி துப்பாக்கியை காட்டி என்ன பயமுறுத்தலான்னு மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத லட்டு சிங்.
சீக்கிரமா அந்த டால்பினை கண்டெய்னர்ல ஏத்துங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. அங்கிள், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஃபைட்டை இங்க வச்சுக்கலாமா இல்ல அங்கேயே வச்சுக்கலாமா? இங்க பாரு சின்ன பையா, ஒழுங்கா இங்க இருந்து திரும்ப போயிடு. இல்ல நீ அவ்வளவுதான் சொல்லிட்ட. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இங்க என்ன படமா காட்டிட்டு இருக்காங்க? அவனை போய் அடிடா. ஏய், ஏய் அங்க பாத்தியா? அங்க முன்னாடி ஒவ்வொரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதுல நாம குதிச்சு அப்படியே சீக்கு போயாகணும். சரியா? ஓகே, ரெடி? நான் ஜம்ப்னு சொன்னதும் நீ ஃபுல் பவரோட ஜம்ப் பண்ணணும். சரியா? ஜம்ப் பண்ணணும், ஸ்விம் பண்ணணும், ஜம்ப் பண்ணணும், ஸ்விம் பண்ணணும், ஜம்ப் பண்ணணும். ஓகேவா? கரெக்டா பண்ணுவல்ல? இப்போ ஸ்விம் பண்ணு. Jump, Dolphy! Good, very good, Dolphy. இதை நம்ம கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்பதான் நம்மளால சீக்கு போக முடியும். சரியா? Swim! Jump, Dolphy! Oh my God.
பண்ண போற லாஸ்ட் ஜம்ப் டால்ஃபி. இதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், சரியா? ஜம்ப் டால்ஃபி. டால்ஃபி, அங்க பாத்தியா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நீ இப்ப கண்டிப்பா போய் தான் ஆகணும். இல்ல டால்ஃபி, நிச்சயமா நீ போய் தான் ஆகணும். ஏன்னா அதுதான் உன்னோட வீடு. அங்கதான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. நான் உன்னை எப்பவும் மறக்க மாட்டேன். பத்திரமா போயிட்டு வா.